ஒரு கடையில் இந்த மாதிரி லேப்டாப் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கேமிங் லேப்டாப் போலவே இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பெருசாக ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை. பட் ஆல்ரெடி உள்ளே கழட்டி பார்த்துருப்பாங்க போல். ஸ்க்ரூ அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு காம்பனன்ட்ஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் PS2 மண்ணுக்குள்ளே போட்டு வச்ச மாதிரி சகதியும் சேருமா இருந்துச்சு. எடுத்து பார்த்தோம், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இது கூட ஜாய்ஸ்டிக்கு அந்த கண்ட்ரோலர் எதுவுமே வரல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிம்பில் பல்லாவர சந்தையிலேருந்து வாங்கியிருந்தார். இதோட ஒரிஜினல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 10,000 20,000 ரேஞ்சுக்கு போகும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 800 வாங்கியிருந்தார். இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தோம்னா, நண்பர்களே இன்றைக்கி நம்ம பல்லாவர சந்தைக்கு போக போகிறோம். நமக்கு ஒரு சில ஸ்பேர் தேவைப்படுது, ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் டிவைஸ் கிடைக்குதா, எடுத்து ரிஸ்டோரேஷன் பண்ணுற மாதிரி ஒர்த்தாக இருக்கான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த டேஞ்சரஸ் டிசம்பரை சமாளிக்க ஆரம்பத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இப்படி கொடையெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க. எது எடுத்தாலும் 50 ரூபா 100 ரூபா அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு கடைக்கு போனோம்னா அங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி பழங்காலத்து கேமராலாம் வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பழங்காலம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு விண்டேஜாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாடோட கொம்பு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா PC கேபினெட் ஒன்று பார்த்தோம். இது ஆல்ரெடி மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணி போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேமு, ரோமு, SMBS எல்லாம் காணும். ஆனால் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதை கழட்டவே இல்லை. ஸோ இது வந்து ஏசரோடது, சும்மா நார்மல் யூஸ் பண்ணுறது. இது கேமிங் எடிட்டிங்லாம் செட் ஆகுமான்னு தெரியல. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு அரிக்கேன் விளக்கு பார்த்தோம். இதெல்லாம் சின்ன வயசில் வீட்டில் யூஸ் பண்ணது, ஞாபகத்துக்காக எடுத்து பார்த்தேன். அந்த கிளாஸ் கொண்டு அப்படியே இருக்குங்க. மேலே இழுத்து விட்டோம்னா அப்படியே ஓப்பன் ஆயிரும். கீழே மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு திரியை சொருகி விட்டு தீப்படுத்தி வச்சு மறுபடியும் அந்த கிளாஸை வந்து போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நைட் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் யார் சின்ன வயசில் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது நல்லா இருந்துச்சு, அதனால் வாங்கியிருக்கோம் ஞாபகத்துக்காக. அப்புறம் ஒரு கடையில் இந்த மாதிரி பக்கெட் ஃபுல்லாகவே பவர் பேங்காக போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்தாலே அப்பட்டமாக தெரியுது, சைனா பீஸ் தான். இது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரியல. ஒரு பீஸ் 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எதையுமே எடுத்து பார்த்ததில் ரீஸ்டோரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இல்லை. இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவான ப்ராண்டாக இருந்தால் கூட பண்ணலாம். இது எல்லாமே ஆல்ரெடி உள்ளே தண்ணி போயிட்டு டேப் போட்டெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் தான் இருந்தது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருந்தது. ஸோ புக்கு வந்து வாங்கலாம் தாராளமாக படிக்கிறதுக்கு, ஓரளவுக்கு நல்ல புக்ஸாக இருந்தது. அதே கடையில் இந்த மாதிரி ஒரு PC பார்த்தோம். இது வந்து இண்டெக்ஸோடது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான். இந்த கேம் சென்டரில் வந்து ஏதாச்சும் சின்ன கேம்ஸ் சேர்த்து விளாண்டுட்டு இருப்போம்ல, அப்போ பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான். இது மூடி ஓப்பனாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்ததில் SMBS எல்லாமே இருக்குது. ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு காணும், ரேமு காணும். நம்ம வாங்கி போட்டுக்கலாம் போல். ப்ராசஸர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி என்னென்னு தெரியல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா சொன்னாங்க. அடுத்து ஒரு கடையில் இந்த மாதிரி ஓலைச்சுவடி ஒன்று இருந்துச்சு. எடுத்து பார்த்ததில் ஹிந்தியில் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. தமிழில் இருந்தால் கூட அந்த திருக்குறள் ஏதாச்சும் இருக்கும், வீட்டில் வச்சுக்கலான்னு பார்த்தா இது ஹிந்தியில் இருக்குது, ஒன்றும் புரியலை. அதை ஓரம் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வினோதமான டிவைஸ் ஒன்று பார்த்துருந்தோம். இது என்ன, முன்னாடி USB இருக்குது, பின்னாடி வந்து ஈத்தர்நெட் மாற்றுற மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரில, வச்சுட்டோம். அப்புறம் இப்படி ஒரு லைட்டு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா சைடில் வந்து கடிகாரம் இருக்கா, இங்கிட்டு பட்டன் இருக்குது. அது அமுக்குனா முன்னாடி இருந்து லைட் தெரியும். ஸோ டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் நேரத்தில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா மணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ அப்புறம் இந்த கேமரா கடைக்கு வந்திருந்தோம். இது ஆல்ரெடி 100 ரூபா 150 ரூபா கொடுத்து கேமரா வாங்கினோம்ல, அதே போல் கடை தான். ஸோ நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து கேமரா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்து ஒரு சில நல்ல கேமரா செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டமாக நின்னாங்க. என்னடான்னு போயிட்டு பார்க்க போனால் இருப்பா கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் அப்படி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வெறித்தனமாக ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்த்துட்டு கூட்டம் கொஞ்சம் களையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சைடில் இருக்கிற அந்த ப்ரொஜெக்டரு, அப்புறம் இந்த டிவியோட ப்ளூடூத் ஸ்பீக்கரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. சாம்சங்கோடது. ப்ரைஸ் வந்து 500 ரூபா சொன்னாங்க. வாங்கிட்டு போய் ரீஸ்டோரேஷன் பண்ணால் நல்லா அடி விழும். ஸோ அதுக்கப்புறம் கூட்டம் ஒரு வேலையை கலைஞ்சிருச்சு. உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு சாக்கு பை நிறையா இந்த ஆப்பிள் டிவைஸு, ஐபேடு, லேப்டாப்பு, ஐஃபோனு இந்த மாதிரி போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் அவ்வளோ பெரிய கூட்டம் போல். நான் உள்ளே எடுத்து பார்த்தேன், ஐபேடு மினி, அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ரியல்மியோட டேப்பு, OnePlusோட டேப்பு எல்லாமே கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பழசெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட எக்கச்சக்கமான டிவைஸ் இருந்துச்சுங்க. இந்த கடை வந்து காலையில் 9 மணி வரைக்கும் தான் இருக்குது. அன்றைக்கி நான் சீக்கிரமே போயிட்டேன், 8 மணிக்கு போயிட்டேன். அதனால தான் இந்த கடையை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க போல். ஸோ டேபு வந்து கொஞ்சம் உடஞ்சி போன கண்டிஷனில் தான் இருந்தது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்செலாம் சொன்னாங்க. நமக்கு ஸ்பேர் எதுவும் தேவைப்படுது, இல்லை வாங்கிட்டு போயிட்டு நம்ம சரி பண்ணிப்போம் அப்படின்னா வாங்கலாம் போல். உள்ளுக்குள்ளே வந்து ஐபேடு, ஐஃபோன் இருந்துச்சு. இது 6S 6S ப்ளஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்க கடையில் இந்த மாதிரி டிவைஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கா. அது மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் வச்சுருந்தாங்க. நான் கேமரான்னு நினச்சேன். அப்புறம் தான் போயிட்டு எடுத்து பார்த்ததில் அது வந்து கேமரா வைக்கிற ஸ்டாண்டு, இந்த கையிலே பிடிச்சிட்டு போகும்ல அந்த மாதிரி. இது ஒரே பல்பாக போயிடுச்சு. மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் தான். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு LG செப்ரானிக்ஸ் மானிட்டர் ஒன்று இருந்துச்சு. மானிட்டர் உடஞ்சி போயிருக்கு. இந்த பக்கம் இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கா, ஏன்னா நம்ம
பிசி பில்டு பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். இது அந்த பிசி போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. அந்த கம்பியெல்லாம் துரு பிடிச்சி எடுத்துகிட்டு போனால் சரி பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹500 சொன்னாங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, NVIDIAவோடது. ஸோ ஓகே, இப்போ தான் வந்திருக்குறோம், நீ கொஞ்சம் பார்த்துட்டு ஏதாச்சும் இருந்தால் பார்த்து வாங்கலான்னு சொல்லிட்டு இதை வைக்கிறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் நம்ம அங்கே வச்சுட்டு வந்தோம். கொஞ்சம் தள்ளி போனதில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா பிசிக்குன்னே நிறைய காம்பனன்ட்ஸ் வச்சுருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பழைய பிசி இருந்துச்சு, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, இது நல்லா ஸ்டிக்கரில் ஒட்டி நல்லா பளபளன்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்களா, இது எல்லாமே கொஞ்சம் ஓல்டு தாங்க, எல்லாமே நோண்டி வச்சுருக்காங்க. பிசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நல்லா பளபளன்னு இருக்குது. எதுவும் பெருசாக டேமேஜ் அந்த மாதிரி தெரியல. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹800 சொன்னாங்க. 2 பீஸ் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே ஒருத்தர் வாங்கிட்டார், அதனால் நமக்கு இது கிடைக்கல. ஸோ அந்த NVIDIA தான் அவைலபிளாக இருந்துச்சு. ரெண்டுமே புதுசாக இருக்கிறதுனால ப்ரைஸ் எல்லாம் பார்க்காம நிறைய பேர் டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக லேப்டாப் போட்டு வச்சுருந்தாங்க. இது நம்ம காலங்காலமாக பார்த்தது தான். இங்கே இருக்கிற லேப்டாப் எதுவுமே சேலே ஆகலை. ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே ஸ்பேர் கழட்டினது அப்பட்டமாக தெரியுது. அந்த விண்டோஸ் லேப்டாப்பு, சாம்சங் லேப்டாப்னு சொல்லிட்டு இதாச்சும் நமக்கு ஸ்பேர் தேவைப்பட்டு வாங்கிக்கலாம். இது ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வைக்கிறதுக்கு நம்ம வேறு செகண்டில் நல்ல லேப்டாப்பாக அனுப்பலாம் போல், அந்தளவுக்கு பயங்கரமாக செலவாகும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசியை கஷ்டமாக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மதர் போர்டு வச்சுக்கிட்டு சைடில் SMBSன்னு சொல்லிட்டு ஒரு தகுடில் வந்து இப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ப்ராசஸர் கூட அப்படியே இருக்குது. என்ன சவதியாக இருக்குங்க பாருங்கள், ரேமு ப்ராசஸர் எல்லாமே சவதி படிஞ்சு இருக்குது. தண்ணிக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க போல். இது வந்து ப்ராஜெக்ட் ஐடியாவுக்கு பண்ணியிருப்பாங்க யாராச்சும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும். ஸோ அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதே கடையில் இந்த மாதிரி PS2 ஒன்று பார்த்தோம். இதுவும் கொஞ்சம் சேரும் சகதியமாக தான் இருந்துச்சு. பெருசாக ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை. ஆனால் இதுக்கான ஜாய்ஸ்டிக்கு கண்ட்ரோலர் எதுவுமே கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2000 சொல்கிறாங்க. நான் ஒரு வருஷமாக இந்த மாதிரி பல்லாவர சந்தைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் PS-ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2000 3000 அப்படி தான் சொல்கிறாங்க. ஓவர் டிமாண்டாக இருக்குது. சரின்னு வச்சுட்டு வந்துட்டேன். வேறு கொஞ்சம் டிசைனாக ப்ராடக்ட் இருந்துச்சு, சும்மாத்துக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது பெருசாக வாங்குற அளவுக்கு இல்லை. அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா Realme டேப் ஒன்று வாங்கியிருந்தார். இதை அடித்து தூக்கி எறிஞ்சிருப்பாங்க போல். பேனர்லாம் நெளிஞ்சு டிஸ்பிளேலாம் உடஞ்சி போயிருந்துச்சு. இது எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டதில் உள்ளுக்குள்ளே வந்து சிப்பெல்லாம் தேவைப்படுது அப்படி சொல்லியிருந்தார். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஐபாலோட ஸ்பீக்கர். ஸோ இது வந்து ஆன் ஆகுதுங்க, நல்ல கண்டிஷனில் அது இருக்குது. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெனோவோ லேப்டாப் ஒன்று விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2500 சொன்னாங்க. டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, மற்ற என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது போயிருக்குன்னு தெரியல. ஓரளவுக்கு செட் பேக்காக தான் இருக்குது. ஆனால் காசு தான் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேங்காங்க. அந்த அமௌண்ட் தான் சொன்னாங்க. அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மானிட்டர், அப்புறம் இந்த மாதிரி பழைய பொருட்கள் நிறையா வச்சுருந்தாங்க, பழைய செல்ஃபோன்லாம். ஸோ நோக்கியாவில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த சாம்சங் இது ஆண்ட்ராய்டில் பேஸ் வந்தது, கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. நமக்கு ஒரு சில ஆண்ட்ராய்டு ஃபோனோட டிஸ்பிளே தேவைப்படுது, பழைய முட்டை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாம்சங்கோட டிஸ்பிளே அதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தையிலேருந்து இந்த மாதிரி ஒரு கிம்பில் செட்டாக ஒன்று வாங்கியிருந்தார். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹800 தான் வாங்கியிருந்தார். ஆனால் ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 10,000 சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ஒர்க் ஆகுதுங்க, அங்கே பாருங்கள். சார்ஜ் போடணும் போயிட்டு டைப் சி பின்னு, அப்புறம் பேட்டரி போடுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அடுத்த ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீபோர்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த டிஸ்பிளேக்குள்ள மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது, மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு கண்டிஷன்ஸ். ஸோ காலங்காலத்திலே நிறைய மியூசிக் பிளேயர் வாசிக்கிறவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இப்படிப்பட்ட லேப்டாப் ஒன்று மாட்டுச்சு. பார்க்குறதுக்கு கேமிங் லேப்டாப் மாதிரியே இருந்துச்சு. வெயிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் தான் ப்ரைஸு வந்து ₹6000 அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்களேன், நம்பவும் முடியல, இப்படிப்பட்ட லேப்டாப்பாடா பல்லாவர சந்தைக்கு வருது அப்படின்ட்டு. ஆனால் பின்னாடி பார்த்ததில் நட்டெல்லாம் கழட்டிருக்காங்க, ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சில காம்பனன்ட்ஸ்க்கு எம்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது. ஸோ வாங்கும்போது பார்த்து தான் வாங்கணும். ப்ரைஸும் அதிகம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ 2-3 வாரமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாருமே வாங்கலை. அதை எல்லாருமே வாங்கறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாங்க. அவங்களும் ப்ரைஸை கம்மி பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி பார்த்தோம், முடியலை. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் வைக்கிற மிஷின் இருக்குல்ல,
அது ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இது கலட்டி உள்ளுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கான்னு பார்க்குறதுக்கு. இது வாங்குறதுக்கு ரேட்டும் அதிகம், இதை தூக்கிட்டு போக முடியாது. நம்ம ஒரு சின்ன பேக்கெட் வந்திருக்கோம், இதை எப்படி உள்ள வைக்கிறது? அதனால் அவர்கிட்ட கேட்டேன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் கொஞ்சம் சீக்ரெட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய லேப்டாப்பு, அப்புறம் அந்த டைப் பண்ணுற மிஷின் சொல்லி போட்டிருந்தாங்க. இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுட்ருக்காங்க. இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதம்ல, அதனால் ஒன்று போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 450 ரூபா சொன்னாங்க. அதை பார்த்துட்டு இன்னொரு கடைக்கு வந்தோம். மதர் போர்டாக வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பெருசாக இல்லை, ப்ராசஸர் ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டு உள்ள தண்ணி போயிட்டு அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஒரு நல்ல போர்டை மட்டும் பார்த்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கான பெரிய காம்பனன்ஸ்லாம் நம்ம வாங்கி போட்டு ஓரளவுக்கு ஒரு பிசியை செட் பண்ணிடலாம். ஸோ கேமிங் மதர் போர்டு இருந்துச்சு, நார்மலான மதர் போர்டு இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. 450 ரூபா 500 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் டிஜே மியூசிக் பிளேயர் இருந்துச்சு. ஒரு ஹெட்ஃபோனு சேர்த்து தந்துடுறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி செட்டப் இருக்குது. இது வாங்கிட்டு போய் ரீஸ்டோரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கோம். அது போக அவங்கக்கிட்ட வந்து இந்த பழைய சிசிடிவி கேமராலாம் இருந்துச்சு. இது வயர்லெஸ் சிசிடிவி கேமரா, வயர்டு சிசிடிவி கேமரா, அந்த ஹப்பு இன்னும் எல்லாமே பக்காவாக வச்சுருந்தாங்க. இது வாங்கிட்டு போயிட்டு சரி பண்ணலாம், இல்லை சும்மா ஷோ கேஸ்க்கு மாட்டாங்களே அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் நிறையா டெத்தான சிசிடிவி கேமராவும் இருக்குது. கடைசியாக ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்லாம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளே நீர் அடியில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி மோட்ரு. இது எல்லாமே தண்ணி போயிட்டு இருக்குது. மோட்டர்னாலே தண்ணி போக செய்யும் இதில். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சொன்னாங்க. இது நமக்கெல்லாம் செட் ஆகாது. இதுக்கான ஸ்பெஷலான வாடிக்கையாளர் இருக்காங்களா, அவங்களாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஐயா வந்து ஜென்ரேட்டரை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். இது கடைக்கானதே நினச்சா இது வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. 7000 ரூபா சொன்னார். இவ்வளோ கிலோவாட் தரும், அவ்வளோ கிலோவாட்டுன்னு சொல்லிட்டுலாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த கடையில் நமக்கு மாட்டினது இப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் தான். இது என்னன்னு தெரியல. டிஸ்பிளே இருந்துச்சு, கீழே கொஞ்சம் பட்டன் இருந்துச்சு. அந்த டைமில் கூகுளையும் பார்த்து சொல்ல முடியல. கூகுளில் போட்டால் வேறு ஏதோ டிவைஸ் காட்டுது. மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதோட நேம் என்னன்னு கீழே சொல்லுங்கள். நம்ம வீட்டு மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு அங்கே தான் ஸ்டூடியோ ஒன்று வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல தான் வந்து பழைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கழட்டி அலசி ஆராயிறது, வீடியோ ஷூட் பண்ணுறதுலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அங்கேருந்து பார்த்ததில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஃபுல்லாகவே வடமாநிலத்து நண்பர்கள் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம பழைய பொருட்களை கழட்டி அலசி ஆராயறதை பார்த்துட்டு, பாய் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, நல்லா பாடிட்டுருக்கு, திடீர்னு ஆஃப் ஆகிடுது, இது என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அரைங்குறைமான தமிழில் நம்மகிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். சரி கொடுங்க என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா இது ஒரு சைனா ஸ்பீக்கரு. டிசைனே பார்த்தீங்கன்னா ஏதோ மத்தள மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மதர் போர்டு, ஒரு பேட்டரி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மத்தள மாதிரி சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அட்டை தான். மழையில் நனைஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே நெளிஞ்சு மொத்துன்னு ஆயிரும். சரி ஓகே, இதில் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா மதர் போர்டு நல்லா தான் இருக்குது. பேட்ரி தான் வெயிட் இல்லாமல் ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தாலே தெரியுது பேட்ரி டேமேஜ்ன்ட்டு. பேட்ரி வேறு கட் பண்ணி விட்டு அந்த இடத்துல நம்ம 3.7 வோல்ட் கொடுத்து பார்த்தோம். அந்த ரேடியோ வந்து ஆன் ஆச்சு. ஸோ அவர் சொல்லியிருந்தார் ஆன் ஆகுது, ஒரு 3 செகண்ட் படிக்குது, நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் அவ்வளோதான் ஆஃப் ஆகிடுது, ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆன் ஆகுது, அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படி சொன்னார். ஸோ இது எதனால் ஏற்படும்னா பேட்ரி வந்து டேமேஜ் ஆகும்போது ஒன்று ஒர்க்கே ஆகாது, இல்லைன்னா ஆன் ஆகும், சீக்கிரம் டவுன் ஆகும். அதுக்கு என்னென்னா எம்ஏஹெச் அஃபெக்ட் ஆகிரும். ஸோ எம்ஏஹெச் தான் ஒரு பொருள் வந்து எவ்வளோ நேரம் இயங்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. ஸோ இந்த பேட்ரி டேமேஜ் ஆனதுனால கொஞ்சம் நேரம் பாடுது. இவங்க அதிக வால்யூம் வைக்கும்போது லோடு அதிகமாக இருக்கிறதுனால எம்ஏஹெச் ரொம்ப உறிஞ்சிடுது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுத்தோமா, அதில் வந்து 3.7 வோல்ட்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லா பாடுது. அவங்க சொன்ன மாதிரி திடீர்னு ஆஃப் ஆகுறது அந்த மாதிரி இது வரல, நல்லா தான் பாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கண்டுபிடிச்சாச்சு இதில் வந்து பேட்ரி தான் பிரச்சனைன்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்கிட்ட வந்து 100 ரீசார்ஜபிள் பேட்டரியை உள்ள வச்சு சார்ஜிங் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு பார்த்தேன். சார்ஜ் ஃபுல்லாக ஏறினதுக்கப்புறம் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா நல்லா பாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வடக்கு நண்பர்கிட்ட கொடுத்தாச்சு.